நம்ம குழந்தைகள் எல்லாருமே அவங்க மனசுல இடம் பிடிச்ச ஒரு நபருக்கு இந்த மேடையில பாடல் பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம இப்ப பார்க்க போறது சூப்பர் சிங்கரோட டிடி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பட்டம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து அவங்க நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கரின் டிடி யாழினி. ஃபியூச்சர் நேஷனல் அவார்ட் வின்னராமே நீங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இது நல்லா இருக்கே. ஓகே, யாருக்கு உங்க பாடல் டெடிகேட் பண்ண போறீங்க? அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நீ வந்து கடவுளோட குழந்தை, நீ எப்போவுமே கடவுளுக்கு வந்து நன்றி உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே. அதனால் கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாமா ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு? யாழினியோட அம்மா எல்லாருமே கடவுளோட குழந்தை தானே. யாழினி வந்து என்னுடைய வயிற்றில் 7 மாத குழந்தையாக இருந்தப்போ வயிற்றில் வந்து எந்த மூமெண்ட்ஸுமே இல்லை. அப்போ பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சப்போ அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தை இறந்து பல மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால் தாயை காப்பாற்றணுன்னா கட்டாயமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கணவருடைய சகோதரி, மூத்த சகோதரி, அவங்க ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா டாக்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது அந்த குழந்தை வந்து டயர்டில் இருந்திருக்குது. ஆக்சுவலாக வந்து இறந்து போகலை அப்படின்னு. ஸோ ஒருவேளை நாங்கள் வந்து அந்த நேரத்தில் அவசரப்பட்டிருந்தால் அந்த குழந்தை வந்து எங்களை விட்டு போயிருந்திருக்கோம். அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறந்துச்சுன்னா அதுக்கு அந்த டாக்டருடைய பேரையே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதனால தான் அந்த டாக்டரோட பேர் தான் அவளுக்கு வச்சுருக்குது யாழினி. இந்த குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் ஆகியும் அதோட தலை வந்து நிற்கவே இல்லை. ஸோ ரெகுலராக செக்அப் பண்ணுற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ அந்த டாக்டர் வந்து இந்த 2 கையும் சேர்த்து தூக்கி பார்த்தப்ப தலை வந்து தொங்குச்சு. உடனே டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தப்ப போன் டெவலப்மெண்ட்டில் இது பிரச்சனை இருக்குது. ஸோ மேபி இது வந்து நார்மல் சைல்டு மாதிரி இல்லைன்னா கூட இதோடைய க்ரோத்தில் மட்டும் ஸ்லோவாக இருக்கும். பட் என்னுடைய ஒரே நம்பிக்கை வந்து கடவுள் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரேயர்ஸ், டாக்டர்ஸுடைய முயற்சி, மற்ற கூட இருந்த எல்லாருடைய ஒரு பேராதரவும் அந்த குழந்தை வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கும் இன்றைக்கும் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த குழந்தை வளர்ந்தது. சென்னையில் வந்து நான் ஸ்கூலில் சேர்த்தப்ப நானும் எனக்கு கணவருமே வந்து இந்த குழந்தைய அதிகமாக எதுலேயுமே நம்ம வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. ஸோ ஒரு லைக் அ டால் மாதிரி அதை வச்சுருந்தோம், சும்மா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து ஜாயின் பண்ணது சென்னையில் ஜாயின் பண்ணது யூகேஜி டீச்சர். அவங்க தான் இவங்க காஞ்சனா. அந்த ஒரு வருடத்திற்குள்ளே இந்த குழந்தைக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து 37 பரிசுகள் வாங்க வச்சாங்க. அவளுடைய வாழ்க்கையில் வந்து அவள் சந்தித்தவங்க நிறைய பேர், அவளுக்கு உதவியாக இருந்தவங்க நிறைய பேர், அவங்க எல்லாரையும் வந்து அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தது வந்து கடவுள் தான். அதனால இந்த பாட்டை வந்து கடவுளுக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாழினியை விரும்பாத ஆளே கிடையாது, எல்லாருக்குமே இவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜஸ்ட் ஒன் திங் ஐட் லைக் டு சே இஸ், அவங்க சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் எல்லாரோட பிளெஸிங்ஸும் இருந்தால் அந்த ஒரு மனிதன் அவரை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு. மாதா அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க, அண்ட் பிதா இந்த ஸ்தானத்தில் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் அ லவ்லி ஃபாதர். அண்ட் குருங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் சொன்ன அந்த யூகேஜி டீச்சர் அவங்கள வந்து எடுத்து வளர்த்து அவங்களோட டேலண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு காட்டினாங்க. அண்ட் ஷி ஹஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் டீச்சர்ஸ் ஹியர். அண்ட் தெய்வம் முதல்லேருந்து இந்நாள் மட்டும் உங்கள் குழந்தைய தன்னோட குழந்தையாக எடுத்து காப்பாற்றிருக்கு. ஸோ எல்லாரோட சப்போர்ட், எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்குது யாழினிக்கு. அண்ட் she will only be a winner. அதில் வந்து டவுட்டே இல்லை. Thank you so much and all the best. All the best, Yanni.
மணிக்குட்டி உண்மையில நான் பயந்துட்டேன், நீ ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ். ஐயோ ரியலி அந்த சோக் பண்ணதுன்னா உண்மையிலே அப்படி ஆயிப்போச்சோன்னு நினைச்சேன். உன்னை விட இவங்களை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ண. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இன்பங்கள் குறையாது, அந்த அதே மாதிரி சேம் டியூனில் 2 லைன் வருது. ரொம்ப நல்லா பாடினேன் அந்த இடம் எல்லாம். மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாழினி, அம்மா வந்து கோயின்சிடென்ஸாக வந்து அந்த பேரை பார்க்கலடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தலையே வந்து நிற்கலைன்னு நான் சொல்கிறேன். வயத்துலேருந்தே அம்மா வந்து இப்படி 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 பண்ணிட்டு பாடி இருந்துருப்பா. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுதான் நடந்துருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து எல்லாம் இருக்கிற பேர்லேருந்து உங்களுக்கு யாழினின்னு பேர் கிடச்சதில்ல. ஐ திங்க் சரஸ்வதியோட இன்னொரு பேர், சரஸ்வதி அம்மாவோட பேர் சும்மா வரலைங்க உங்கள் பொண்ணுக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரீ ஆர்டன்ட், there's no doubt about it. Beautiful singing. Thank you, auntie. God bless you, baby. Thank you. யாழினி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிருக்கேன் இந்த பாட்டு. நீ வந்து ஒவ்வொரு வரியும் நீ வந்து பாடுற ஸ்டைல் அவ்வளவு சுகமாக இருந்தது. டெஃபினட்டாக நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். Thank you. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கேண்டி மேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர் வந்துகிட்டே இருக்கு. பெரிய பாக்ஸ் பாவண்டா, சாரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஹேம்பரை நீங்க வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க? அப்பா அம்மாக்கு. அப்பா அம்மாக்கு. ஸோ அவங்களை கூப்பிட்டுடலாமா? ஓகே, ஸோ உங்க அப்பா அம்மாக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஓகே, யாழினி வந்து இப்போ உங்களுக்கு வந்து அவங்க வின் பண்ணதை கொடுத்துருக்காங்க. நீங்க சில பரிசுகள் எடுத்து வந்திருக்கீங்க, அது யாரா இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மருத்துவர் வர முடியலை அப்படி சொன்னால் கூட அந்த நிலையில் இருந்து எங்களுக்கு கூட இருந்த என்னுடைய சிஸ்டர், என்னுடைய சகோதரி சாந்திக்கு கொடுக்குறது மூலமாக வந்து இந்த என்டையர் ஃபேமிலிக்கு கொடுக்குறதாக நினச்சி அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இன்னொன்று வந்து அந்த டீச்சர், அவளை வந்து வெற்றி மேடைக்கு முத காட்டின அந்த டீச்சருக்கு கொடுக்கறது மூலமாக வந்து ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அவங்க ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் இதை டெடிகேட் பண்ணுறதாக வந்து அந்த கிஃப்டை வந்து அந்த டீச்சர் அவங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். இங்கே இருக்க ஜட்ஜஸ்க்கு, அனந்த் சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அவ பிளஸ்டாக இல்லையோ இருக்காளா இல்லையோ, பட் ஐ எம் ரியலி ஃபீலிங் ப்ரவுட் டு பி ஆன் தி ஸ்டேஜ். ஒரு டீச்சருக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் வந்து தன் குழந்தை வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது ரியலி ஷீல் ஃபீல் வெரி ஹாப்பி. எந்த ஆனந்தம் எது சொல்ல மானே, உன்னை வாழ்த்தும் அந்த சொல் தானே, முன்னேறு நீ மென்மேலும் உன் வாழ்வெல்லாம் பொன்னாகும், வரும் நாளில் நீதான் பெரிய ஹீரோயின். இது அவளாக வந்து ஒரு பேக்கெட் பண்ணி நான் என் கசின் சிஸ்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் எங்கள் பிளானு, இது வந்து அவளுடைய பிளானு. அதனால் சரி, குடும்பத்தோட இப்போ சேர்ந்து ஒரு ஆட்டம் பாட்டம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெடியா? நீங்களும் பாடுவீங்களா மாஸ்டர்? இல்லை, இன்றைக்கி ஆடுறதை பற்றி பிரச்சனை கிடையாது. இதை பார்த்த ஒரு பாடு என்னுடைய மாணவர்கள் வந்து வகுப்புலையும் ஆடணும்னு சொல்லி. குட்டி டிடி, we want to see some dancing. Okay, let's go.